2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் எவ்வளவு? ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழக அரசியலிலே சமீபத்தில் ரெட்ஃபிக்ஸ் பொலிக்ஸ் கெரால்ட் சமீபத்தின் நேர்காணலில் தமிழக அரசியலை பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தார் அப்படின்னே கூட சொல்ல. இவருடைய கணிப்புகளின்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சுமார் 40 முதல் 45% வாக்குகளை பெற்று தனிப்பெரும் சக்தியாக உருவெடுக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றார். இந்த வாக்கு சதவீதம் என்பது உண்மையானால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் 130 முதல் 145 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என்பது இவருடைய கணிப்பு. இது வெறும் தேர்தல் கணிப்பு மட்டுமல்ல, தமிழக அரசியல் ஒரு மிரட்டலான மேஜிக் போன்றது என்று அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அதிரடியான வெற்றிக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இளைஞருடைய எழுச்சி மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் ஆதரவு. பாரம்பரியமாக திமுக மற்றும் அதிமுகவுக்கு வாக்களித்த குடும்பங்களிலிருந்து விலகி புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைய தலைமுறை விஜயை நோக்கி திரும்புவதாக பொலிக்ஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 2026 சுமார் 1 கோடிக்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் களமிறங்குவது விஜய்க்கு பெரும் சாதகமாக அமையும் என கருதப்படுகிறது. விஜய் இனி எவராலும் அளிக்க முடியாது என்ற தோணியில் அமைந்துள்ள இவருடைய பகுப்பாய்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அரசியல் களத்தில் மற்றொரு முக்கிய திருப்பமாக காங்கிரஸ் கட்சியுடன் நிலைப்பாடு விவாதிக்கப்படுகிறது. தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் தேர்தல் நேரத்திலே விஜயுடன் கைகோர்த்தால் இந்த வெற்றி இன்னும் எளிதாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. ராகுல் காந்தி மற்றும் விஜய் இடையே ஒரு புரிதல் என்பது ஏற்பட்டால் அது திமுகவின் வாக்கு வங்கியை நேரடியாக பாதிக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கும் பாரம்பரிய வாக்குகள் விஜயின் செல்வாக்கோடு இணையும் போது அது ஒரு பலமான கூட்டணியாக உருவெடுத்து ஆட்சி கட்டிலை நோக்கி அவர்களை நகர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக மணியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக காணாமல் போகும் அபாயம் உள்ளதா என்ற கேள்விக்கு வலுவாக எழுப்பப்பட்டிருக்கிறது. விஜயின் வருகை அதிமுகவின் வாக்கு வங்கியை தான் அதிகம் பாதிக்கும் என்று எதிர்க்கட்சியினர் என்ற அந்தஸ்தை அவர் தட்டி பறிப்பார் என்றும் பொலிக்ஸ் தனது நேர்காணலில் விவரித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக விஜயின் இந்த வேகத்தை தடுத்து நிறுத்தாவிட்டால் அக்கட்சி தனது இருப்பையே தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாக்கப்படும். இருப்பினும் திமுக அவ்வளவு எளிதில் தனது ஆட்சியை தாரை வார்த்து விடாது என்பதே நிதர்சனம். பல ஆண்டுகால அரசியல் அனுபவம், வலுவான உள்கட்டமைப்பு மற்றும் அதிகார பலம் கொண்ட திமுக விஜயின் வளர்ச்சியை முறியடிக்கவே பல்வேறு வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்காங்க. திராவிட மாடல் என்ற முழக்கத்தோடு நலத்திட்டங்கள் மூலம் பொதுமக்களை தக்க வைத்துக் கொள்ள அக்கட்சி முயற்சிக்கும். ஆனால் தற்போதைய ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மற்றும் விஜயன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஆகியவை திமுகவிற்கு பெரும் சவாலாகவே இருக்கும் என பொலிக்ஸ் கெரால்ட் அவர்கள் அதிரடியாக கருத்துக்களை கூறியிருக்காங்க. அதாவது 40 முதல் 45% வரைக்கும் நமது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் என்பது விழப்போகிறது. 130 145 தொகுதிகள் வரைக்குமே நமது தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தற்சமயம் பொலிக்ஸ் கெரால்ட் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கூறியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இவர் சொன்ன தகவல் தான் தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.